அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். நம்ம டெல்லி போலீஸை பற்றி நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம் வீடியோ. இப்போ 2025ஆம் ஆண்டு நிறைய எக்ஸாம் கால்ஃபர் பண்ணல, நிறைய முறைகேடு நடக்கும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறையா மாணவர்கள் மத்தியில் ஒரு மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் கூட 2025ஆம் ஆண்டு ஒரு டிகிரி முடித்த ஒரு ஹோல்டருக்கு நல்லவா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகக்கூடிய தகுதியான நபர்கள் ஈஸியாக போகக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து போலீஸ் காக்கி சட்டை தான் நான் போடணும், நான் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி போலீஸ் ஒரே மாதிரி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க கரெக்டாக. பிசி நவம்பர் 9 பிசி எக்ஸாமு, எஸ்ஏ அப்ளை பண்ணியிருப்பாங்க. எஸ்ஏ பிசி ஒரே டயத்தில் எனக்கு தமிழ்நாட்டில். அதுபோக நமக்கு எஸ்எஸ்சியில் டெல்லி போலீஸுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டெல்லி போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போட்டிருக்காங்க. எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் ஜனவரி 2026 டெல்லி போலீஸ் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் அப்ளை பண்ணோட லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 15. இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்குது. யாரும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏஜில் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம போலீஸ் போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒரு 26 வயசு வரை போலீஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. 26 வயசு மேலே போக முடியாது. 28 அதிகபட்சம் ஒரு ஓபிசி கேண்டிடேட் எடுத்தால் 28 வயசு வரை போகலாம். 28 வயசு இருக்க ஒரு 29 வயசு இருக்க ஒரு ஓபிசி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம் எம்பிசி கேட்டர், ஒரு எம்பிசி சேர்ந்த ஒரு போலீஸ் வந்து 29 வயசு ஆயிடுச்சு. போலீஸ் போகணுன்னே ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அவர் கடைசி ஒவ்வொரு செலக்ஷனாக அட்டன் பண்ணி ஜஸ்ட் மார்க்கில் போயிருக்கும். சரி, இதோட நம்ம முடிஞ்சிருச்சு, போலீஸ் இதுக்கடுத்து நம்மளால் போலீஸ் போக முடியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம், நம்மளால் போலீஸ் போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 29 வயசு இருக்குது, நம்மளால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போக முடியாது, ஆனால் டெல்லி போலீஸ் போகலாம். டிரைவர் வேகன்சி போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா அது நமக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். அதுவும் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ண பிறகு அதை எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஏஜ் வந்து எனக்கு ஒரு 30 வயசு தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஆள், நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சா எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெவி லைசன்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வெறும் குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருக்கணும். 12th முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் இதை அப்ளை பண்ணியிருக்கலாம். இதில் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏஜ், அதிகமான ஏஜ்கள் இருக்குது. 30 வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே 1600 மீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 12.6 ஃபீட் லாங் ஜம்ப் தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 3.6 ஃபீட் தாண்டணும். இது கம்பல்சரி. இதே எனக்கு ஏஜ் வந்து 40 வயசு இருக்கு அப்படின்னா அவங்க 8 நிமிஷம் 1600 மீட்டர் 8 நிமிஷம் ஓடணும். 11.6 ஃபீட் லாங் ஜம்ப் தாண்டணும். 3.3 ஃபீட் ஹை ஜம்ப் தாண்டணும். அதே எனக்கு 40 வயசு, அதாவது 30 வயசுக்கு உள்ள அப்படின்னா 7 நிமிஷம், 30 to 40னா 8 நிமிஷம், 40 வயசுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு ஒரு 9 நிமிஷம் 1600 மீட்டர் ஓடலாம். லாங் ஜம்ப் வந்து 10.6 ஃபீட் தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 3.6 ஃபீட் தாண்டணும். எல்லாரும் யோசிப்பீங்க, அப்போ எக்ஸாம் எப்படி சார் இருக்கும், நான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் படிச்சிருக்கேன், நான் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது அப்படின்னு தோணும். நமக்கு எஸ்எஸ்சியில் இருக்க அதே மெத்தட் தான். ஆனால் எஸ்எஸ்சியில் வந்து நமக்கு இங்கிலீஷ் இருக்கும். அந்த இங்கிலீஷ் வந்து நமக்கு எஸ்எஸ்சியில் இருக்க இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா ஜிகே வந்து 20 மார்க்கு ஜிகே கொஸ்டின் இருக்கும், ரீசனிங் 20 மார்க் கொஸ்டின் இருக்கும், மேக்ஸு நம்பர் சீரியஸ். அப்போ இந்த மேக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸில் வந்து நம்பர் சீரியஸ் தான் கேட்கும், அடுத்து உள்ள நம்பர் என்ன அப்படின்னு. அப்போ வந்து இந்த மேக்ஸும் ஈஸியாக இருக்கும், ரீசனிங்கும் ஈஸியாக இருக்கும். ஜிகேயுமே பொதுவாக ஜென்ரலாக உள்ள ஜிகே மட்டும்தான். இது 50 மார்க்கு. பாக்கி 50 மார்க்கு மோட்டார் வண்டி சம்மந்தமாக. இது நிறைய டாபிக் வரும், உங்களுக்கு நான் சுருக்கி எழுதி போட்டிருக்கேன். வண்டி எப்படி, சிக்னல் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணது வண்டி ஓட்டும் போது, வேற மோட்டார் ஓட்டல் ஒரு வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய ஆளுக்கு ஜென்ரலாக உள்ள கொஸ்டின் தான், யாருனாலும் அதை அட்டன் பண்ணிடலாம். அது ஒரு 50 கொஸ்டின் இருக்குது. இதோட டைமிங் வந்து 90 நிமிஷம். இந்த எக்ஸாம் 100 மார்க்குக்கு. பேலன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, டிரைவிங் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஏன்னா எடுக்கிறது வந்து டெல்லி போலீஸ் வந்து டிரைவர் வேகன்சி. டெல்லி போலீஸ் டிரைவர் வேகன்சி இருக்கனால நமக்கு டிரைவிங் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது 150 மார்க்கு டிரைவிங் டெஸ்ட்டு. அந்த 150 மார்க் வேறு ஒன்றும் கிடையாது. என்னென்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 150 மார்க்குமே வந்து நம்மகிட்ட வண்டியை கொடுத்துருவாங்க. நம்ம அந்த வண்டியை ஓட்டும் போது ஃப்ரெண்டு எப்படி இருக்கும், பேக் எப்படி ஓட்டுதோம், பார்க்கிங் எப்படி பண்ணுதோம், இதுக்காகலாம் மார்க் போட்டு தான் அந்த 150 மார்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது.
யாராவது டெல்லி போலீஸுக்கு தமிழ்நாடு போலீஸில் எனக்கு ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டெல்லி போலீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், எப்படி இந்த டெல்லி போலீஸ் நான் போகிறது, இல்லை நான் எஸ்எஸ்சி ஒரு எக்ஸாம் எப்படி பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் 75405036 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்ம அகாடமியிலே எஸ்எஸ்சி ஜிடிக்காக புக்கு ரெடி பண்ணி பிரத்யேகமாக புக்கோட வரப்போகிற எஸ்எஸ்சியில் வந்து ஜிடியில் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்டை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி சிறப்பு வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. யாராவது நமக்கு கான்டாக்ட்னா வரப்போகிற அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நம்மளோட அகாடமியில் விடுதி வசதியோட மாணவர்கள் தங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். யாராவது இந்த வருஷத்தோட நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி வேலைக்கு ஜாபுக்கு போகணும், நான் ஒரு சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோக நம்ம அகாடமியில் ஆதரவற்ற விதவைகளுக்கு இலவசமாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். திருநங்கைகளுக்கு இலவசமாக எல்லா எக்ஸாம் பயிற்சி எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்பா அம்மா எல்லா குழந்தைகளுக்கு இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு இதை தெரியப்படுத்துங்க. டெல்லி போலீஸ் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.